திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தல் அதிமுக வேட்பாளர் இன்னும் ஓரிரு தினங்களில் அறிவிக்கப்படுவார் என அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளரை அறிவிக்கும் பொருட்டு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஆட்சி மன்ற குழு கூட்டம் நடைபெற்றது. அதன் பின்னர் முதலமைச்சர் பழனிசாமியும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ஓ பன்னீர்செல்வம் இன்னும் ஓரிரு தினங்களில் திருவாரூர் தேர்தல் அதிமுக வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என தெரிவித்தார். கழகத்தினுடைய அவைத்தலைவர்களும் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் அனைவருடைய நேரடி பார்வையில் ஒவ்வொருவரும் அவர்களை நேர்காணல் நடத்தி முடித்திருக்கிறோம். இன்னும் ஓரிரு தினங்களில் கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக நடைபெற இருக்கின்ற திருவாரூர் சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றி வேட்பாளர் முறைப்படி கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துள்ளோம். அதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்தலை கண்டு அதிமுக ஒருபோதும் அஞ்சவில்லை என தெரிவித்தார். 10ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்ய கால அவகாசம் உள்ளதாகவும் அவர் கூறினார். திருவாரூர் தேர்தல் வெற்றி என்பது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலின் வெற்றிக்கு அச்சாரமாக இருக்கும் என கூறிய முதலமைச்சர் பழனிசாமி எந்த தேர்தல் வந்தாலும் அதிமுக வெற்றி பெறும் எனவும் சூளுரைத்தார். இப்படி அச்சப்படுத்த இன்னும் 10 நாள் இருக்கு, 10ஆம் தேதி வரைக்கும் இருக்குது இல்ல. எல்லாரும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. வேட்பாளர் அறிவிக்கலைன்னா உடனே அச்சப்படுதுன்னு அர்த்தமா? தவறான கேள்வி. மாண்புமிகு ஒருங்கிணைப்பு துணை முதலமைச்சர் ஒருங்கிணைப்பாளர் குறிப்பிட்டதை போல எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும். இன்னும் 2 தினங்களுக்குள் கழக வேட்பாளர்களை அறிவிப்போம். நிச்சயமாக வெற்றி பெறுவோம். இந்த வெற்றி அடுத்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு மிகப்பெரிய சருத்தத்தை தமிழகத்தில் திருவாரூர் கலெக்டர்